ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பானிஷ் முட்டை. அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ இந்த மாதிரி தின்னாக குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட முட்டை கூட கொஞ்சம் பால், கொரியாண்டர் லீவ்ஸ், சிக்கன் மசாலா, பெப்பர் தூள் அண்டு சால்ட் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா இலக்கி விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், லைட்டாக அந்த ஆனியனுக்கு கலர் மாறிட்டுருக்கு. அது கோல்டன் ப்ரௌன் வரும்போது நீங்கள் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ நான் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது அது வதங்கினோடனே கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும் போட்டுக்கோங்க. உங்கள் வேண்டிய அளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் நிறைய போடுறோம், நீங்களும் நிறைய போடணுன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இப்போ இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுருந்ததை இந்த ஆம்லேட் கலக்கி வச்சுருக்கோம்ல அதில் கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி மொத்தத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்படி பொட்டேட்டோ பீசஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா அதை எடுத்து போட்டுக்கோங்க. இது இனி வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. இப்போது இதை ஊற்றிட்டேன். இனி கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் காய்ஸ், நம்மள சூப்பரான ஸ்பானிஷ் முட்டை ரெடி ஆகிடுச்சு. கெச்சப் வேணாலும் எடுத்துக்கோங்க, வேணாட்டி விட்டுருங்க. பாய் காய்ஸ்.